வணக்கங்க. நான் ஜட்சன் இமானுவேலோட அம்மா பேசுகிறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் படிக்கிறான். நாங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஸ்கூலில் அவனை சேர்த்துருந்தோம். அங்கே இருந்ததுக்கு இங்கே கோச்சிங் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் கேள்விப்பட்டு தான் அந்த ஸ்கூலில் சேர்த்துறோம். நல்லா இப்போ படிக்கிறான். அவனோட இங்கிலீஷ் நாலேஜெலாம் கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா இங்கிலீஷ் நல்லா பேசுகிறான். முதல்ல இந்த ஸ்கூலில் கூட இங்கிலீஷ் பேச மாட்டான். தமிழ்லே தான் வீட்டில் பேசிகிட்டே இருப்பான். இப்போ வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷில் நல்லா பேசுகிறான். அதே மாதிரி ஸ்கூல்லேயும் நல்லா கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறான். பரவாயில்ல. அதே மாதிரி வந்துட்டு இந்த ஸ்கூலில் வந்துட்டு நல்ல கோச்சிங் நல்லாயிருக்கு. அவன் இப்போ எப்படி படிக்கிறாங்கிறத நல்லா இந்த ஸ்கூலில் இப்போ சேர்த்துனதுக்கப்புறமே நல்லா தெரியுது. கோச்சிங்கெல்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. பரவாயில்ல. அதே மாதிரி மிஸ்ஸுங்களாம் நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை ஏதோ ஒரு நம்ம சொல்லணும்னு நினச்சா கூட டக்குன்னு ஃபோன் அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு சொல்லி உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி கேட்குறாங்க. எல்லா மிஸ்ஸும் நல்லா கைண்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. பரவாயில்ல. குழந்தைகள்கிட்டையும் கைண்டாக நடந்துக்கிறாங்க. பரவாயில்ல. டைமிங் எல்லாமே பரவாயில்ல. ஸ்கூல் ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கூலாக இருக்குது. இந்த ஸ்கூல் கிடச்சதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அதே மாதிரி இந்த ஸ்கூலில் எல்லா ஒரு காம்படிஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒரு குழந்தைகள் நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போது கிராண்ட் பேரண்ட்ஸ் டே கூட நடந்துச்சு. எந்த ஸ்கூல்லையும் நான் இந்த மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் டே நான் பார்த்தது கிடையாது. சூப்பராக நடந்துச்சு. அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கு தான் நிறையா இதெல்லாம் வைப்பாங்க. ஆனால் இங்கே கிராண்ட் பேரண்ட்ஸே நல்லா ஒரு இது பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல. ஸ்கூல் பெஸ்ட்டான ஸ்கூலாக இருக்குது. நான் இந்த ஸ்கூலில் சேர்த்துனதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த ஸ்கூலில் என் பையன் படிக்கிறது எனக்கு ஒரு பெருமை.